அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. மனிதனில் கடவுள் தங்கும் இடம் எதுங்கய்யா? சகசிராமம். தலை உச்சி இருக்குது, மூளைக்கு மேலே பிரணவ மேடுன்னு ஒன்று இருக்குது. அந்த மேட்டில் தான் இறைவன் தங்கியிருக்கார். இதெல்லாமா கேள்வியாக கேட்பேன், எல்லாமே நான் சொல்லின்னு இருப்பேன். இதெல்லாம் சொன்னதை கேட்டு போட்டு எல்லா சாமியாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய வீடியோ பார்க்க நான் பேசுறதே பேசிக்கிறாங்க. மாயை என்பது என்னங்கய்யா? அதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது? பிசாசுன்றது என்னதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. அனுபவிச்சுக்கிறியா? அது எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாது, ஆனால் நம்மளை அடிச்சு போட்டுட்டோம். அது மாதிரி மாயைன்றது ஒரு உருவமற்றதான செயல் இருக்குது அதுக்கிட்ட. அது எப்படி நம்மளை வந்து சூழ்ந்ததுன்னே தெரியாது, நம்மளை கெடுத்துட்டு போயிடும். அதனால மாயையில் சிக்கிக்க கொடுக்கூடாதுன்றோம். இப்போ ஆசீர்வாதம் சொன்னீங்க, சாமி முன்னாடி வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்றாங்க, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்றாங்க, ஒரு குரு கிட்ட விழுந்து ஆசீர்வாதம். நான் பெரியவங்க காலில் ஒன்று ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்பா அம்மா காலில், பெரியவங்க அப்பா அம்மா, குரு கிட்ட பெரியவங்க. உங்க வீட்டு பக்கத்தில் இப்போ 60 வயசு தாத்தா யாருமே இல்லையா? நீ போகிற வழியில் யாரும் பெரியவங்க இல்லை, எல்லாம் அவங்கள விட நீ தான் பெருசு பண்ண. ஊரெல்லாம் பெரியவங்க இருக்கிறாங்க, ஆனால் ஊர்லங்கிறவங்க காலில் விடாத, உன்னை பெற்றவங்க காலில் விடாது, உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் கோவிலுக்கு போய் தெய்வத்தினுடைய காலில் விழு, மனசு புண்ணியத்தை தேடும் அப்படின்னு சொன்னேன். அது மூணுத்துல எது சிறந்ததுங்க ஐயா? சிறந்தது தாய் தப்பா காலில் விழுறது சிறந்ததுமா. மற்ற கோயிலில் போய் விழுறதை விட தாய் தப்பா காலில் விழுறது தான் சிறந்த ஆசீர்வாதம். என்னது இது? சாயந்தரம் வரைக்கும் நீ ஒன்றே கேட்கணும் பாரு, மற்றவங்களுக்கே இடம் விட மாட்டேன் போயிருக்க. சரி வச்சுக்க, நாளைக்கு கேளு. ஏன்னா மற்றவங்க யாருமே கேட்க முடியாமல் போயிடும். சொல்லு. ஆன்மீக பாதைக்கு வர்றது என்னோட விதியா இல்லை முயற்சியா? விதி. முயற்சின்றது முயற்சி. ஆன்மீக பாதைக்கு வந்த, ஆனால் அதில் வெற்றி அடையிறது விதி. இப்போ இங்கே எல்லாரும் வந்து உபதேசம் வாங்குறான். எத்தனை பேர் சாதிச்சான்? சேலத்துலேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான், சாமி நான் உபதேசம் வாங்கின்னு வந்தேன், வீட்டுக்குள்ளே போனேன், பொண்டாட்டி கட்டத்தில் நிற்கிறார் சார். ஏன்பா அப்படின்னா, ஒன்று ரூமை போய் மூடினீன்னா என்னை எங்கள் அம்மா வீட்டில் விடு, இல்லை ரூமை மூடாத அப்படின்ற சாமி. நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல சொல்லு. கடவுளை விட்டு பொண்டாட்டியை பிடிச்சி போடணும். ஏன்னா கடவுள் மனிதனுக்கு எப்பவுமே தொல்லை கொடுக்க மாட்டான். பொண்டாட்டி சுல்லாணி மாதிரி வச்சுடுவான். அதனால் பொண்டாட்டியை பிடிச்சிக்கப்பா, தொல்லை இல்லாத இருக்கும்னு. ஒரு நல்ல செயல் செய்ய ஆர்வத்தை தூண்டுவது மனமா சித்தியா புத்தியா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே நாலும் சேர்ந்ததான் செயலுக்கு வரும். நம்ம தெரியாம செய்யற பாவம் யோகத்தின் மூலமா கழியுமா இல்லை தர்மம் செய்வதால் கழியுமா? தெரியாம செய்தது பாவமே கிடையாது. தெரியாம பாவத்தை செய்யவே முடியாது. தெரிஞ்சுதான் செய்வோம். போய் நேரம் ஒருத்தர் டமாலும் வச்சுடுவோம், இது தெரியாது பட்டுச்சு மன்னிச்சுங்க. அதே எப்படி தெரியாது போய் உங்கால் அவமால போடுவோம். இது மாதிரி ஏமாற்றக்கூடாது. தெரியாமல் பாவம் பண்ண முடியும். ஒரு கோயில் பிடிச்சி அறுத்து துண்ணு போட்டு நான் தெரியாத அறுத்துட்டுங்கன்னு சொல்லுவேன். ஒருத்தனை போய் குத்தி போட்டு அவசரத்தில் குத்திட்டுங்க, தெரியாமல் குத்திட்டேன் இல்லையா? எந்த செயலும் மனிதன் தெரியாமல் செய்யறதில்லை, ஆணவத்தால் செய்யறது, அகங்காரத்தால் செய்யறது. அதை அந்த ஆணவம் அகங்காரம் அவனை விட்டு விலகும் போது நான் தெரியாமல் செய்தேன்றான். அதனால் தெரியாமல் எதையுமே செய்ய முடியாதுமா. கண்ணு இருக்குது இல்லை, தெரிஞ்சு தானே செய்த. தெரியாமல் செய்யறது கண்ணு மூடி அங்கே ஒரு மூலையில் உட்காந்து இருப்பேன். இல்லை போன பிரிவில் செய்கிறேன்னு சொல்லுங்க. போன பிரிவில் நான் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு இப்போ நான் போன பிரிவிலையும் தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சது தான் உனக்கு லிஸ்ட்டாக வச்சுன்னு வந்துக்கிறேன். இப்போ அந்த லிஸ்ட்டை கழிக்கிறதுக்கு தான் இந்த பாதைக்கெல்லாம் வந்துக்கிறீங்க. மனம் மூளை சம்பந்தப்பட்டதா இதயம் சம்பந்தப்பட்டதா? மனம்ன்றதே மூளையில் தான் ஆகுது. எல்லாரும் மனம் இங்கே இங்கே இங்கேன்னு. இங்கே மனமே கிடையாது, இங்கே ஏக்கம்தான் இருக்குது, ப்ரெஷர் தான் கொடுக்குது. 5 பொருள் ஒன்றா இதயத்தோடு கலந்து இருக்குது. இந்த 5 பொருள் என்ன பண்ணுது? நல்ல ரத்தத்தை மூளைக்கு ஏற்றுது, கெட்ட ரத்தத்தை கழிக்குது. அதனால் இந்த இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல்னு 5 பொருள் ஒன்றா இருக்குது. இந்த 5 பொருளுடைய செயல். ஆனால் மனம்ன்றது மூளையில் தான் இருக்குது. இப்போ ஒருத்தன் நோயாளியை படுத்து கிடக்கிறான்,
ஒன்றுமே சொல்கிறதில்ல, ஒன்றுமே செய்யறதில்லை. அப்போ டாக்டர் என்ன சொல்ல, மூளைச்சாவுன்றார். அப்போ என்ன இல்லை, அவனுக்கு மனம் இல்லை. அப்போ மனம் மூளையில் தான் இருக்குது. அதனால் எல்லா செயலுக்கும் காரணம் மூளை. அதில் என்னன்னா சிற்றறிவு பேரறிவுன்னு ரெண்டு இருக்குது. சிற்றறிவு மனத்தோடு இருக்குது, உலக செயல்புரியுது. பேரறிவுன்ற கடவுளோடு இருக்குது, அது கடவுள் வழிபாடு பண்ணுறது. அதனால் அந்த சிற்றறிவும் பேரறிவும் சேர்ந்தது தான் மனுஷன். இந்த தியானம் யோகம் செய்யறாங்க ஐயா, அது புரிதலை ஏற்படுத்துமா? ஒரு குரு சிஷ்யன் உறவு, கணவன் மனைவி உறவுல புரிதல். கணவன் மனைவிக்கு என்ன புரிதல் வேணும்? தியானம் பண்ணினாவே கணவனை விட்டு மனைவி பிரிவா, மனைவனை விட்டு கணவன் பிரிஞ்சிருக்கும். ஏன்னா இனிமேல் நீ எனக்கு ஒதுக்க மாட்டேன், நான் உனக்கு ஒதுக்க மாட்டேன்னு ஆகிடும். நல்லா தியானம் பண்ணாங்கன்னா சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 10 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. இவர் ஒரு மகான் இவர். அதனால் அந்த மனைவி என்ன பண்ணார், நீ தாய்மா, நீ மனைவி இல்லை எனக்கு, நீ தாய் அப்படின்ட்டார். அப்போது ஞானத்தில் போகும்போது மனைவி தாயாகவே தெரிவார். அதனால் அங்கே கணவன் மனைவிக்கே வேலை இல்லை. அதனால் நீ டீப்பாக போனீங்கன்னா உன் கணவனை கை விட்டுட்டு போகிற, ஜாகிரதையாக இருந்தது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எந்த வயது வரை உதவ வேண்டும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு 15 வயசு வரைக்கும் தான் உதவ முடியும், அதுக்கப்புறம் உதவ முடியாது. ஆனால் உதவின்றது எது? பணமா, பொருளா, பாசமா? எந்த செயலாக இருந்தாலும் ஒரு 15 வரைக்கும் தான் பெற்றோர்கள் உதவும். 15 வயசுக்கு மேலே மனைவி தான் உதவும். அதனால தான் சொன்னான் தாய்க்கு பின் தாரம் பண்ணும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தாய் தப்ப மக்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியும். அந்த பருவம் வந்த உடனே பிள்ளைகளுக்கு உதவி செய்தார். இப்போ ஒரு பெண் குழந்தைக்குது, ஒரு சின்ன குழந்தை நான் தூக்கி முத்தமிடுவேன், தாத்தான்னும் அப்பான்னும். அதே ஒரு வயசுக்கு பொண்ணு போய் முத்தமிட்டுன்னா என்ன சொல்லுவான்? கட்டே தடிக்க மாட்டாங்க என்ன சொல்லுமா? அதனால எதுவுமே ஒரு பருவ காலம் வரைக்கும் தான் உபயோகப்பட முடியும். இப்போ உன் பையன் இருக்கிறான், நீ இப்போ கூப்பிடுற, முத்தமிடுற. முத்தத்தில் 5 விதமான முத்தங்கள் இருக்குது. முத்தமிடுற, அதே உன் பையன் பருவம் வந்த பிறகு நைனா வாடான்னு முத்தமிடுவியா? எவ்வளோ திமிடுறேன் பப்ளிக்கு, பொழுதே கொடுத்து முத்தமிடுறேன். அதனால் எதுவுமே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் செய்ய முடியும். பிள்ளைகள் தாய் மேலே இடுற முத்தம் பாசம். அதே மாதிரி தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு இடுறது ஆசை முத்தம். கணவன் மனைவிக்கு இடுற முத்தம் காம முத்தம். ஒரு குரு சீடனுக்கு இடுற முத்தம் அறிவு முத்தம். அறிவு. இந்த மாதிரி முத்தத்திலே வாழ்க்கை விதிப்படி, எல்லாம் விதிப்படின்னு சொல்றாங்க ஐயா. அப்புறம் கோவில் எதுக்கு, கடவுள் எதுக்குங்க ஐயா? எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, வாழ்க்கையே விதிப்படி தான்ன்றாங்க. அப்புறம் கோவில் எதுக்கு, கடவுள் எதுக்கு? மிருகம் மாதிரி வாழறான்னு எப்படி சொல்றாங்க ஒரு மனுஷனை பார்த்து? அவன் செய்கிற செயலை பொறுத்து. அப்போ அந்த செயல் எதாவது அவனுக்கு ஏற்பட்டது? பக்குவம் இல்லை. கோவில் இருந்து நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் கடவுள் இருக்குது. எல்லாருமே ஞானத்தில் போக முடியும். நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் அது கடவுள். அதுதான் உலகத்தை காப்பாற்றுது, அதுதான் நம்மளை காப்பாற்றுது. அந்த பக்தி ஊற அவன் ஒரு பக்குவத்துக்கு வருவான். அதனால் அவை சொல்லிச்சு, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் கோயில் போய் சோறு போட போகிறதில்லை. பக்குவம் இல்லாத மிருகத்தனமாக இருப்பான் அவன். அதனால் ஒரு கோவில் கட்டி வச்சு வாழ்ந்தீங்கன்னா நீ பக்குவமாக இருப்ப, மனிதனாக வாழ்வேன், மிருகம் மாதிரி ஆக மாட்டேன். அப்படின்றதுக்காக கோவில் குளங்கள் கண்டிப்பாக போகணும். ஆனால் அது வாழ்நாள் ஃபுல்லாக போயிடக்கூடாது. சில பருவம் வரைக்கும் தான் போகணும், குழந்தைங்களுக்கு தெரியாத வரைக்கும். சாவர வரைக்கும் கோயிலே சுற்றிருந்தா பாவம், அறியாமைன்னு அர்த்தம். சனி நீராடு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. சனி நீராடு, சனி நீராடு. ஆண் பிள்ளைகள் சனிக்கிழமை புதன்கிழமை தலை குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி. பெண்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. அது என்னது ஐயா? கிரகங்கள் 9 இருக்குது. இந்த 9 கிரகத்துலேயும் இப்போ கூட கடலில் ஒரு பகுதி இருக்குது. மேலே ஃப்ளைட்டு போச்சுன்னா கீழே வலிச்சுக்கும். அந்த இடத்துக்கு போனோம். இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. யாராலையும் எந்த விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு கப்பல் போச்சுன்னா உள்ளே எடுத்து போயிடும். அது எங்கே போச்சு ஏது போச்சு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி கிரகங்களில் சனி கிரகத்துக்குள்ளே போனால் எதுவும் திரும்பாது. சனி கிரகன்றது வைகுந்தம்னு அர்த்தம். அப்போது அது மோட்சத்துக்கு போயிடுச்சு, முக்திக்கு போயிடுச்சு. அதனால் அந்த சனி கிரகத்துக்கு
சனிக்கிழமையானா வீட்டில் வடை பாயசம் போட்டு இந்த குழந்தைங்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு தலைக்கு ஊற்றி அந்த சனி கிரகத்தை வழிபடு, இந்த பெருமாளை வழிபடு. சனி கிரகத்தினுடைய அதிபதி பெருமாள். அதை வழிபட்டினா உனக்கு நல்ல வழி கிடைக்கும், நல்ல அறிவு வளரன்றது வச்சாங்க. பெண்களுக்கு வந்து உலகத்தை இந்த கிரகங்களை இயக்கிறது வெள்ளி தான். அதனால தான் பெண்களுக்கு தனி சிறப்பு. பெண்கள் வந்து மஞ்சா பூசணும், பெண்கள் வந்து குங்குமம் வைக்கணும், குங்குமம் பெண்கள் வந்து பொட்டு வைக்கணும். அப்போ எல்லா கிரகத்தையும் இயக்கிறது பெண்கள் தான். அப்போ இந்த குடும்பத்தை இயக்கிறதும் பெண்கள் தான். நீ 1000 பேர் ஒன்றா சேர்ந்து ஆம்பளைங்க இருந்தீங்கன்னா கூட அதுக்கு குடும்பம்னு சொல்ல மாட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தால் தான் குடும்பம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குடும்பம்ன்றது நடத்துறது அந்த பெண்கள் கிட்ட தான் இருக்குது. அப்போ பெண்கள் சிறந்தவங்க. அந்த வெள்ளிக்கிழமை புனிதமான நாள், அந்த நாளை பெண்களை கொண்டாடுங்கன்றதுக்காக வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்றாங்க. ஆமாம், நீ எவ்வளோ கொடுக்க போகிறேன்னு மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது எப்படி பார்க்கணும்? ஒருத்தரை சூலமாகவும் பார்க்கணுமா, தெரியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போல்லாம். இப்போ நல்லவ மாதிரி மூஞ்சி இருக்குது, கொடூரமான செயல் செய்கிறான். கெட்டவ மாதிரி முகம் இருக்குது, நல்ல தர்மங்களை பண்ணுறான். அதனால் அதெல்லாம் காலங்கள் கடந்து போச்சு. இன்னைக்கு காலத்தில் அகத்தை பார்த்து முகத்தை பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது. காலேஜுக்கு அனுப்புகிறான் பொம்பளை பசங்களை, காலேஜுக்கு போகிற ஆம்பளை பசங்க நல்லபடியாக போயிட்டு வான், தாய் தப்பம் வாய் தப்பம் திரும்ப மாட்டேங்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சுன்னா வீட்லையே நிறுத்திடுவாங்க. அதனால் இதெல்லாம் இப்போதைக்கு இந்த காலத்துக்கு ஒத்து வராது. அதெல்லாம் ஆதி. முதுமையில் பெண்களை விட ஆண்கள் ஏன் தனியாக இருக்க கஷ்டப்படுறாங்க? முதுமை வயசுல பெண்களை விட ஆண்கள் தனியாக இருக்க கஷ்டமா இருக்கு. என்ன மலேசியாவில் ஒரு அம்மா வந்து கேட்டாங்க. மலேசியாவில் இல்லை, இப்போ வீட்டில் தான் வந்து கேட்டாங்க. திருச்சியிலேருந்து ஒரு அம்மா வந்துருந்தாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, எல்லாரும் கட்டுக்கட்டியாக சேர்த்துட்டாங்க, 4 பேரும் ஆம்பளைங்க மட்டும் இருக்கிறாங்க. ஆனால் ஊர் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடுக்குதுன்னா 10 வீட்டில் பெண்கள் இருந்துட்டு 10 வீட்டில் ஆண்கள் கஷ்டப்படுவாங்க. ஆனால் 50 வீட்டில் ஆண்கள் இருந்துட்டு பெண்கள் கஷ்டப்படுவாங்க. பெண்கள் வந்து மருமகிட்ட புள்ளக்கிட்ட பொண்ணுக்கிட்ட எங்கெந்தாலும் ஒட்டி வாழக்கூடிய பக்குவம் மனப்பக்குவம் உண்டு பெண்கள். அந்த சகிப்புத்தன்மை உண்டு. ஆண்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அதனால் ஒட்டி வாழ மாட்டாங்க. அதனால் அவங்க துன்பப்படுறாங்க. கோபம் எதனால் ஐயா வருது? கோபம் நினைப்பால் வருதுமா. அப்புறம் கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நல்லா ஒரு கத்தி எடுத்து நல்லா பொடி போட்டுட்டு நல்ல குணங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். எவன மூடத்தன்மை. அந்த பகவத்கீதையில் ஒரு இது இருக்குது, எது நடக்கணுமோ அது நன்றாக நடக்கும், எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடக்கும். ஆமாம், ஒரு சாவு வீட்டில் போய் எது நடக்கணுமோ நன்றாக நடந்தால் நம்மளை பக்கத்தில் படுக்க வச்சுருவோம். நீயும் படுத்துக்க கூட நல்லா நடக்கட்டும். எல்லாமே எல்லா இடத்துக்கும் சரியாகும். சில இடத்துக்கு சில வார்த்தைகள் பொருந்தும். அந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துக்கும் பொருந்தாதம்மா. பொருந்துகிற மாதிரி நடந்துக்கணும்.